ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் 22வது வசனம் எப்படி சொல்லுகிறது? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாகவும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எப்படியாகும் அப்படின்னா, அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தருகிறார். எப்போ தருகிறார்னா, நாம் கேட்ட சுவிசேஷம். அது என்ன சுவிசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே இரத்தம் சிந்தினார். நமக்காக என்று மொத்தமாக சொல்வதை விட, எனக்காக, என்னுடைய பாவங்களிலிருந்து மீட்பதற்காக, எனக்கு விமோச்சனம் தருவதற்காக, என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக, நான் பரிசுத்தம் உள்ளவனாக மாறுவதற்காக ஆண்டவர் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எனக்காக கல்வாரிலே அடிக்கப்பட்டு அவர் சிந்தின இரத்தம் என்னை இவ்விதமாக மீட்டது என்கிற சுவிசேஷத்தில் அசையாத நம்பிக்கை, ஸ்திடமான ஒரு உறுதி, இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருந்தோம்னா நாம் ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை. அதான் முந்தின வசனம் சொல்லுகிறது, முன்னே அந்நியராக இருந்தோம், இந்த கிறிஸ்து இயேசுவினால் நாம் அவருடையவர்களாக ஒப்புரவாகிவிட்டோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம், அவருக்கு உரியவர்களாக மாறிவிட்டோம், அவரால் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். இந்த அனுபவம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தன்னால் வந்துடும். இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரிதானா? எப்போ பெற முடியும்? நம்ம கேட்ட சுவிசேஷம் என்னவோ அதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். இந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபை நமக்குள்ளே வந்துவிட்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடையவர்களாக நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்பிக்கையும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.